ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு. உங்கள் வாழ்க்கைக்கு மறு வடிவமைத்தல். இன்றைய தலைப்பு மிகவும் முக்கியமானதொன்று. நீங்கள் கேட்கும் அனைத்தையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முயன்று நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு கணப்பொழுதிற்கு மன எழுச்சி அடைவது மிகவும் சுலபம். பிறகு நீங்கள் கேட்டவற்றில் பெருமளவை மறந்து விடுகிறீர்கள். அதனால்தான் நான் அடிக்கடி திரும்ப திரும்ப கூறும் முறையை உபயோகிக்கின்றேன். மனித உணர்வு நிலையின் கடினமான மைய பகுதியை ஊடுருவதற்கு ஓர் உண்மை மீண்டும் மீண்டும் திரும்ப கூறப்பட வேண்டும். இது போன்ற மறுபார்வையினால் அது படிப்படியாக ஒருவரின் எண்ணங்களின் வழக்கமான பகுதியாக மாறிவிடுகிறது. ஒரு சொற்பொழிவை கேட்பதற்கும் அதில் அடங்கியுள்ள உண்மைகளை கடைபிடிப்பதற்கும் இடையே பெரும் வித்தியாசம் உள்ளது என என் குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் எனக்கு கூறிய அனைத்தையும் நான் கடைபிடித்தேன். அவருடைய பயிற்சியின் பலனாக நான் எப்பொழுதும் என்னுடைய ஆன்மீக முன்னுரிமைகளை சரியாக வைத்துள்ளேன். 3 விஷயங்களை நான் என்றுமே தவற விடுவதில்லை. என் தியானங்கள் காலையிலும் மாலையிலும், என் உடற்பயிற்சிகள், மேலும் மற்றவர்களுக்கு சேவை புரிதல். இவற்றை நான் நெறிப்பிழாமல் செய்கின்றேன். குறைந்த முக்கியத்துவம் உள்ள மற்ற அனைத்தையும் நான் எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறேன். இறை உணர்வு நிலையில் வாழ்ந்து கொண்டு முன்பு எப்பொழுதோ அவசியம் என்று தோன்றிய பல விஷயங்கள் அவசியமற்றவையாகிவிட்டதை நான் காண்கிறேன். நேற்றிரவு தூங்குவதற்கான அவசியம் இல்லை என்று எனக்கு தோன்றியது. ஏனெனில் இறைவனை பற்றிய எனது விழிப்புணர்வு மிகவும் வலிமையாக இருந்தது. அவ்வப்பொழுது என் உடல் தூங்குவதை நான் பார்த்தேன். ஆனால் அந்த அடிமன உணர்வு நிலையான உறக்க சமாதி, நித்ரா சமாதி ஸ்திதி விரைவில் நழுவி போய் என் மனமும் உடலும் இறை உணர்வு ஒன்றினால் மட்டுமே நிரம்பி இருந்தன. நான் உங்களுக்கு கூறும் இக்கருத்துக்கள் என் சொந்த தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து வருபவை. ஒரு நாள் அவை உங்களுடைய உணர்ந்தறிதலின் ஒரு பகுதியாகவும் இருக்கும். என் அகத்தே நான் காணும் பரம்பொருளின் மூலமாக எவரெல்லாம் இசைந்திருக்கின்றனரோ அவர்களுக்கு என்னுள் இருக்கும் அந்த இறை ஒளியை நான் செலுத்த இயலும். நான் புகழ்வது என்னை அல்ல, ஆனால் என்னுள் இருக்கும் இறைவனையே. ஒரு செல்வந்தன் எவ்வாறு தன் செல்வத்தை தன் தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கு அளிக்க இயலுமோ அதுபோல ஆன்மீக செல்வம் பெற்றுள்ளவர் தன் இறை செல்வத்தை எந்த சீடர்கள் தன் உதாரணத்தை பின்பற்றுகின்றனரோ அவர்களுக்கு வழங்க இயலும். இது எல்லா உயர்ந்த மகான்கள் விஷயத்திலும் உண்மையாகும். ஆன்மீக உணர்வு நிலையை அடுத்தவருக்கு செலுத்தும் இந்த முறை உள்ளது. அநேகர் ஆன்மீக பாதைக்கு வருகின்றனர். ஆனால் இறுதி வரை எவர்கள் உறுதியுடன் இருக்கின்றனரோ அவர்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்திற்குள் நுழைவர். உண்மையான பக்தர்கள் இவ்வுலகத்தின் இருண்ட பாதைகள் அனைத்தும் மாயையிடம் இட்டுச் செல்கின்றன என்பதை காண்பவர்கள் இறைவனை என்றுமே சந்தேகப்படாமல் அவனை நிலையாக பின்பற்றுகின்றனர். அவன் பதில் அளிக்கின்றானா அல்லது இல்லையா என்பது முக்கியமல்ல. பக்தன் உள்முகமாக பிரார்த்தனை செய்கிறான். இறைவா, நான் வருகிறேன் என்பது உனக்கு தெரியும். எனவே நீ எப்போது எனக்கு பதிலளிப்பாய் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. உன்னுடைய மறுமொழியை பெற எனக்கு தகுதி இல்லை ஆயினும் உரிய காலத்தில் உன்னால் என்னை மறுக்க முடியாது. நீங்கள் மெய் ஆர்வத்துடன் இருக்கின்றீர்கள் என்றும் அவனிடத்திலிருந்து உங்களை எதுவும் விளக்க முடியாது என்றும் இறைவனை நம்ப வைத்த உடனேயே அவன் குருவின் மூலமாக முடிவான அனுபூதியை அளிக்கின்றான். குருவானவர் தன் மூலமாக பாயும் இறையொளியை உங்களுக்கு செலுத்துகிறார். ஒருவேளை அத்தகைய ஒரு அருளாசியை நீங்கள் அறிய போவதே இல்லை என நினைத்திருப்பீர்கள். அந்த மகோன்னத அனுபவத்தை என்னுடைய குருவிடமிருந்து நான் பெற்றேன். என் தியானங்களின் சக்தி மற்றும் முயற்சியினால் மட்டுமே என்னால் பெற முடியாததை அவருடைய ஸ்பரிசத்தினால் அவர் எனக்கு அளித்தார். உயிர் என்பது உணர்வு நிலையின் ஒரு திரளாகும். நாம் உணர்வு நிலையின் திரளினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லா உயிரும் உணர்வு நிலை எனும் நதியாகிய ஒரே மூலாதாரத்திலிருந்துதான் நுரைத்து வெளிப்பட்டுள்ளது. இவ்வாறு உங்களுடைய தனிப்படுத்தப்பட்ட உணர்வு நிலைதான் உங்களுடைய இருப்பிற்கே அடித்தளமாகிறது. உங்களுடைய எல்லா எண்ணங்களும் செயல்களும் அந்த உணர்வு நிலை எனும் நதியின் நீர் குமிழிகளும் நீர் துளிகளும் ஆகும். பார்ப்பதற்கு திடமாக தோன்றும்
சரீரம் உண்மையிலேயே மின் காந்த ஓட்டங்களின் ஒரு திரட்சி. அதனுடைய எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றை ஒன்று சார்ந்த நேர் மற்றும் எதிர்மறை படைப்பு எண்ணங்களின் உறைந்த வடிவங்களாகும். இவற்றை நான் எண்ண துகள்கள் என்று அழைக்கின்றேன். அனைத்து படைப்பும் இந்த எண்ண துகள்களிடமிருந்து தான் வருகின்றன. இவையே இறைவனின் உணர்வு நிலை. கருமைக்கும் வெண்மைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அவை இரு வேறுபட்ட எண்ணங்கள். அவை ஒவ்வொன்றும் தனிப்பட்ட கருத்து படிவங்களாக உறைந்துள்ளன, அவ்வளவுதான். உதாரணமாக, கனவில் தோன்றும் கருப்பு குதிரைகளும் வெள்ளை குதிரைகளும் வெவ்வேறு கருத்து படிவங்களாக்கப்பட்டவையே தவிர வேறல்ல. அவை கனவு காண்பவனுடைய ஒரு எண்ண ஓட்டத்தின் சார்பு நிலைகள் மட்டுமே. இறுதியான கருத்து என்னவெனில், எல்லா பொருட்களும் தூய உணர்வு நிலையினாலேயே ஆக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய வரையறுக்கப்பட்ட தோற்றம் உணர்வு நிலையின் சார்பு தன்மையின் பலனே. ஆகையால் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வர விரும்பினால் எண்ணத்தின் செயல்முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். இதுதான் உணர்வு நிலையை பொருள் மற்றும் செயலின் வெவ்வேறு வடிவங்களாக உருவாக்குதலை ஏற்படுத்துகிறது. இந்த ஒரே வழிதான் வாழ்க்கைக்கு மறுவடிவம் அளிக்கும். ஓம் தொடரும்.